வணக்கம் மக்களே. இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு கிங் ஆஃப் டைனோசர் தான், டைரானோசாரஸ் ரெக்ஸ். அதாவது உங்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா டீரெக்ஸ். இந்த டீரெக்ஸை தெரியாதவங்க யாரும் இருக்க முடியாது. ஏன், இந்த டீரெக்ஸோட பேருக்கான அர்த்தம் என்ன தெரியுமா? கிங் ஆஃப் டைரன் லிசர்ட்ஸ். இதை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி திஸ் இஸ் அன்சீன். கார்னிவரஸ்லேயே பயங்கரமான டைனோசர்னா அது இந்த டீரெக்ஸ் தான். ஆனால் கார்னிவரஸ்லேயே பெரிய டைனோசரான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஏன்னா இப்போ வரைக்குமே வாழ்ந்த கார்னிவரஸ்ல பெரிய டைனோசரா கருதப்படுறது ஸ்பைனோசாரஸ் தான். ஆனா இந்த டீரெக்ஸுக்கும் ஸ்பைனோசாரஸுக்கும் இடையில 1000 வருஷம் கேப் இருக்குங்க. ஸ்பைனோசாரஸ் தான் ஃபர்ஸ்ட் வாழ்ந்த டைனோசர். அது வாழ்ந்து 1000 வருஷம் கழிச்சு தான் இந்த டீரெக்ஸ் வந்துச்சு. இந்த டைரானோசாரஸ்லயே 11 இனம் இருக்கு. அந்த 11 இனத்திலயுமே இந்த டீரெக்ஸ் அப்படின்ற இனம் தான் பெருசா இருக்கு. இது எந்த அளவுக்கு பெருசுனா 13 அடி உயரமும் 40 அடி நீளமுங்க. அப்போ பார்த்துங்க எவ்வளோ பெருசுன்ட்டுன்னு. இதோட வெயிட் மட்டும் பார்த்தீங்கன்னா 8000 9000 கிலோ அந்த அளவுக்கு இதோட வெயிட் இருக்கும். இது ஒரு தெரப்பாட் வகையை சார்ந்தது. தெரப்பாட்னா 2 காலில் நடந்து 2 காலிலே ஓடுறது. இதுக்கு 2 கைகளும் இருக்கு. இது கை குட்டியா இருக்கிறதுனால வேஸ்ட்னு நினைச்சிடாதீங்க. இதோட கைகளால 200 கிலோலேருந்து 300 கிலோ வரைக்கும் வெயிட்டை தூக்கவோ திரும்ப கீழே வைக்கவோ முடியும். அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான கை. ஆனா இது அந்த கைகளை யூஸ் பண்ண வேண்டிய வேலையே இல்லை. ஏன்னா இதோட தலை அவ்வளோ பயங்கரமானது. இதோட ஹெட்டில் 75% இதோட வாய் தான் கவர் ஆகிருக்கு. இந்த வாயில 60 70 பற்கள் இருக்கிறதா சொல்லப்படுது. ஒவ்வொரு பல்லும் 30 சென்டிமீட்டர் அளவு இருக்குமா. இந்த உடம்புல இது தலை ரொம்ப பெருசாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கிறதுக்காக அந்த ஸ்ட்ராங்கான தலையை பிடிக்கிற அளவுக்கு இதோட கழுத்து தசைகளும் கை தசைகளும் அந்த தலையை தாங்கிறதுக்கு உதவியா இருக்கிறதா சொல்லப்படுது. இதோட தலையை பேலன்ஸ் பண்ற அளவுக்கு இதோட வாலும் சரியா அமைக்கப்பட்டிருக்கிறதா சொல்றாங்க. இதோட பற்கள் கூர்மையாவோ ஒல்லியாவோ இருக்காது. கொஞ்சம் பெருசா கொஞ்சம் டல்லா தான் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா கடிச்சு சாப்பிடும்போது அது பற்கள் உடஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக. அப்படியே பற்கள் உடஞ்சாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா டீரெக்ஸ்க்கு 2 வருஷத்துக்கு ஒரு தடவை எல்லா பற்களும் கீழே கொட்டிட்டு திரும்ப பற்கள் முளைக்குமா. உலகத்துல வாழ்ற மிருகங்கள்லே அதிக பைட் ஃபோர்ஸ் உள்ள ஒரு மிருகம்னா அது இந்த டீரெக்ஸ் தான். இது ஒரு ஸ்கொயர் இன்ச்சுக்கு 5000 6000 கிலோகிராம் பைட் ஃபோர்ஸை உடையது. இதை விட அதிகமான பைட் ஃபோர்ஸ் நிலத்துல வந்த வேற எந்த மிருகங்கள்டையும் கிடையாது. இதோட அதிகமாக சொல்லணும்னா வேணா கடல்ல வாழ்ந்த மெகலோடானா சொல்லலாம். அது ஒரு ஸ்கொயர் இன்ச்சுக்கு 12,000 கிலோகிராம் பைட் ஃபோர்ஸை உடையது. மெகலோடானை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோக்கு மெகலோடான்னு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோ உங்களுக்காக நாங்கள் மெகலோடானை பற்றி போடுறோம். சரி, இப்போ டீரெக்ஸை பற்றி பார்ப்போம். இதோட பைட் ஃபோர்ஸை வச்சு கிட்டத்தட்ட ஒரே கடியில் 100 கிலோ சதையை கிழிக்க முடியும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இதோட தலை மட்டும் பெருசாக இல்லை, அந்த தலையில் இருந்த மூளையும் கொஞ்சம் பெருசாக இருந்திருக்கு. இது சும்மா பார்க்குற மிருகத்தெல்லாம் வேட்டையாடி சாப்பிடாம கொஞ்சம் பிளான் பண்ணி அட்டாக் பண்ணுற மிருகமாக தான் இருந்திருக்கு. அதுக்காக கேட்டிங்கன்னா இது ரொம்ப புத்திசாலியெல்லாம் இல்லை. இது ஓரளவுக்கு பிளான் பண்ணி வேட்டையாடுற ஒரு ப்ரெடேட்டராக தான் இருந்திருக்கு. இதோட மூளைக்கும் உடம்புக்கும் உள்ள ரேஷியோ ரொம்ப அதிகமாகவே இருந்திருக்கு. இந்த டீரெக்ஸை பற்றி நிறைய பேருக்கு டவுட் எழும்பிருக்கு. என்னன்னா இது ஒரு ஸ்கேவேஜரா இல்லை ஹண்டரான்ட்டுன்னு. உங்களுக்கு புரியுதா என்னன்னு தெரியல, நான் புரியும்படி சொல்கிறேன். ஸ்கேவேஜர்னா ஆல்ரெடி வேற ஒரு மிருகம் வேட்டையாடி வச்சதை சாப்பிட்றது ஸ்கேவேஜர். ஹண்டர்னா அதுவே வேட்டையாடி சாப்பிட்றது. ஆனால் சயின்டிஸ்ட் இதுக்கு கொடுத்த பதில் என்னன்னா இந்த டீரெக்ஸ் ஒரு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிற ஒரு டைனோசர். அதாவது இது ஸ்கேவேஜராகவும் இருந்திருக்கு, ஹண்டராகவும் இருந்திருக்கு. வேற மிருகங்கள் வேட்டையாடி வச்சதையும் சாப்பிட்ருக்கு, சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இதுவே வேட்டையாடியும் சாப்பிட்ருக்கு. இந்த டீரெக்ஸ் கிட்ட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. இது ஒரு மிருகத்தை வேட்டையாடி கொல்லணும்னு அவசியம் இல்லை. இதோட பல்லு பட்டாலே போதும் அந்த மிருகம் செத்து போயிடும். ஏன்னா இந்த பல்லு செப்டிக்கானதுங்க. இதோட பல்லு முழுக்க பாக்டீரியா தான் இருக்குமா. ஒரு மிருகம் இதால தாக்கப்பட்டு இதுகிட்ட இருந்து தப்பிச்சு போனாலுமே ஒரு வாரத்துல இந்த பற்கள்லேருந்து பரவன பாக்டீரியா அந்த டைனோசரையோ அந்த மிருகத்தையோ கொன்னுருன்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறமா டீரெக்ஸ் என்ன பண்ணுன்னா அதோட மோப்ப சக்தியை வச்சு அது எங்க இருக்கோ அதை தேடி போய் அதுக்கப்புறமா அதை சாப்பிடுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி படத்துலலாம் பார்த்துருப்பீங்க, டீரெக்ஸ் உங்களை வேட்டையாட வரும்போது அசையாம நின்றீங்கன்னா அது உங்களை எதுவுமே செய்யாம போயிடும்ட்டுன்னு. அதெல்லாம் லாஜிக்கே இல்லைங்க. உண்மையிலே ஒரு டீரெக்ஸ் வரும்போது நீங்க அசையாம நின்றீங்கன்னா அதுக்கு வேலை மிச்சம், உங்களை அப்படியே முழுங்கிட்டு போயிடும். அதுக்காக ஓடலான்னு ட்ரை பண்ணிங்கன்னா அதுவும் வாய்ப்பில்லை. ஏன்னா டீரெக்ஸ் 1 மணி நேரத்துக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடுன்னு சொல்லப்படுது. அதே மாதிரி மனுஷங்களோட பார்வை சக்தியை விட டீரெக்ஸுக்கு 4 மடங்கு அதிகமான பார்வை சக்தி இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த டீரெக்ஸோட ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 25 30 வரைக்கும் சொல்லப்படுது. இதோட பிரைம் டைம் 15 தான். இந்த டீரெக்ஸ் ஸ்கேவெஞ்சர், ஹண்டர் இதெல்லாம் தாண்டி இது தன்னோட இனத்தையே வேற டைனோசரை வேட்டையாடி சாப்பிட்ருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா வேற ஒரு டீரெக்ஸ் உடம்புல இன்னொரு டீரெக்ஸோட பற்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கா சொல்றாங்க. அது இட பிரச்சனையாலேயோ இல்லை வேற ஏதோ பிரச்சனைக்காகவோ சண்டை போட்டுக்கிட்டோ எதனாலன்னு தெரியல. ஆனா இந்த டீரெக்ஸ் தான் இனத்துல இருக்க வேற ஒரு டைனோசரே வேட்டையாடி சாப்பிட்ருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இது பொழுதுபோக்குக்காக வேட்டையாடுற டைனோசர் கிடையாது. இது பசி தீர்ற வரைக்கும் தான் இது வேட்டையாடணும்னு சயின்டிஸ்ட் சொல்லியிருக்காங்க.
இது வேட்டையாடின பிறகு, இது பசி தீர்ந்த பிறகு இது எந்த மிருகத்தையும் டிஸ்டர்ப் பண்ணாதான். இந்த டீரெக்ஸ் உலகம் முழுக்கெல்லாம் வாழலை. இது நார்த் அமெரிக்காவில் அதிகமாகவும் ஏஷியாவில் இருக்க சீனாலும் மங்கோலியாலையும் வாழ்ந்ததாக தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஆனால் இது கம்மியான இடங்களில் வாழ்ந்திருந்தாலுமே அந்த இடத்துல இது ராஜாவாக தான் இருந்திருக்கு. என்னதான் இது ராஜாவாக வாழ்ந்திருந்தாலும் இது அழிஞ்சு போயிடுச்சுங்க. ஆனால் இப்போவும் சயின்டிஸ்ட் இதை திரும்ப கொண்டு வர முடியுமான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இதோட லெக் போன்லேருந்து எடுத்த டிஷ்யூவை வச்சு இதை ரிவர்ஸ் பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. தேவையில்லாத வேலை. ஓகே, அடுத்த வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, பாய்.